டிஎன்பி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். அண்ட் லக்கிலி சிஎஸ்கே எடுத்தாங்க. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பர்சனலி. ஏன்னா ரைனாவோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பேன். அதை நான் போட்டோ என்கிட்ட லக்கிலி இருந்துச்சு. நான் வந்து சிஎஸ்கே ஆடும்போது ரைனோட போய் காமிச்சேன். அந்தந்த டைம்ல அவங்க நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா 2003 நான் கிரிக்கெட் பார்க்கும்போது அப்போ வந்து கங்குலி ரொம்ப பிடிக்கும். 13 இயர்ஸ் ஓல்ட் பாய் வந்து அங்கே 6 அடிக்கும் போது அவன் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அவன் போய் எக்ஸ்பிரஸ் பண்றான். ஸோ ஆயுஷ் மாத்திரை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோப்ஸை கேரி பண்றேன்னு நினைச்சாலே அங்கே ப்ரெஷர் தான். என்னோட பேட்டிங் என்ஜாய் பண்ணணும்னு போயிருந்தேன். உள்ள எந்த ப்ரெஷரையும் எடுத்துக்காம ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணி ஆடணும்னு பார்த்தேன். ஸ்டேஜ்ல வந்து இது நடக்க போகுதுன்னு தெரிய வரும், எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இல்லை பேட்டிங் ஆடும்போது இது பண்ணா கரெக்டா இருக்குன்னு தோணும். டேக்ஆஃப் சாம்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ இன்னைக்கு நம்ம கூட டிஎன்பிஎல் ஸ்டார் ஹரி நிஷால் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஹரி ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலம் ஸ்பார்டனோட கேம்ப் எப்படி இருக்கு? சோ அங்க பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க? ஐ மீன் கேம்ப் நல்லா போகுது. நாளைக்கு ஒரு 10-15 டேஸ் நல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய ப்ராக்டிஸ் கேம்ஸ் ஆடணும். அண்ட் எங்க டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல செட் ஆஃப் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கு, நல்ல டேலண்டான பசங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் மிக்ஸ் தான். ஸோ ஃபார் 2 கேம் 2 வின் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி வில் கண்டினியூ திஸ் மொமெண்டம். இப்போ நீங்க மதுரை பேண்டர்ஸ்ல இருந்து சேலம் ஸ்பார்டன் வந்திருக்கீங்க. இந்த ரூம்ல நடக்கிற அந்த சேஞ்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மாத்துச்சு? சோ இங்க நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றீங்க? ஐ மீன் சேலம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். மதுரை, திண்டுக்கல் எவ்ரிதிங் வாஸ் சேம். எல்லாமே நான் கம்ஃபர்டபுளா தான் என்ன வச்சிருந்திருக்காங்க எல்லா மேனேஜ்மெண்ட்டும். ரொம்ப வருஷம் எல்லாத்து கூடயும் சேர்ந்து ஆடின பசங்க தான், தெரிஞ்சவங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நோ நாங்க நல்ல நல்ல பெட்டர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கனால இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆர் நாங்க ஹோட்டல்ல டிராவல் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் கண்டினியூ திஸ். ஏன்னா இந்த மொமெண்டம் தான் ரொம்ப முக்கியம் T20 கேம்ல. எப்ப வேணா அது மாறும். ஸோ அந்த மொமெண்டம் எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இட் வில் பி குட். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு கேம்ப். சூப்பர் ப்ரோ. உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 83 அந்த ஒரு நாக் வந்து பிளாஸ்டிங் ஒரு இன்னிங்ஸ் அது. சோ அது நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அந்த 6 ஓவருக்கான மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்பலாம் வந்து இந்த கேம் நிறைய சேஞ்ச் ஆயிருச்சு. T20 ஃபார்மட் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அத நம்ம பாக்குறோம் கண்ல. சோ அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அந்த பவர் பிளே ரொம்ப குரூஷியலான ஓவர். சோ அந்த 83 இன்னிங்ஸ் அந்த நாக் அடிக்கும்போது உங்களோட பவர் பிளேல என்ன பண்ணுங்கிறது மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அந்த நாக் பத்தி நீங்க சொல்லுங்க. சரி, பெருசா பிளான் பண்ணல. அது வந்து செகண்ட் கேம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து நான் அதே ஜோன்ல தான் இருந்தேன். அவுட் ஆயிட்டான் 6 ரன்ஸுக்கு. பட் என்னோட பிளான் வந்து என்னோட பேட்டிங் என்ஜாய் பண்ணணும்னு போயிருந்தேன். உள்ள எந்த ப்ரெஷரையும் எடுத்துக்காம ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணி ஆடணும்னு பார்த்தேன். மழை வந்துருந்துச்சு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஸ்டார்ட். ஸோ பவுலர்ஸ்க்கு பால் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அவங்க நிறைய லூஸ் பால்ஸ் போடுவாங்கன்னு பிலீவ் பண்ணேன். ஸோ நேரா ஃபீல்டருக்கு அடிச்சாலும் பரவாயில்ல, நல்லா டிரைவ்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணேன். இது அப்படியே கேம் அவுட். ஏன்னா எல்லா இன்னிங்ஸும் ஒரு ஒரு மாதிரி. சில மேட்சஸ் நான் டப் டப்னு அடிக்க பார்ப்பேன், சில மேட்சஸ் அப்படி இருக்கும். பட் லாஸ்ட் கேம் வந்து நான் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல வரும்னு பிலீவ் பண்ணேன், வந்துச்சு. சோ அடுத்ததா வந்து உங்களோட இந்த ஊட்டி நாட்களுக்கு நாங்க எடுத்துட்டு போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊட்டியில அங்க வந்து லைக் எப்படி நீங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சீங்க? அங்க லைக் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டா இல்ல வந்து ப்ராப்பரா அந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சீங்களா? இல்ல, ஆக்சுவலி வந்து கூகுள்ல தப்பா போட்டிருக்கு. நான் அப்புறம் பொள்ளாச்சி. எங்க அம்மா ஊரு ஊட்டி. ஓகே. சோ நான் பிறந்ததெல்லாம் பொள்ளாச்சி. எங்க அம்மா வந்து குன்னூர், எங்க அப்பா பொள்ளாச்சி. சோ நான் வந்து வெக்கேஷன்ஸ்க்கு அங்க போறது உண்டு, அம்மாவோட பிளேஸ்க்கு. அண்ட் பார்ன் வந்து பொள்ளாச்சி. அங்க இருந்து உடுமல்பேட்ல செட்டில் ஆனோம். எங்க அப்பாவுக்கு ஸ்கூலிங் அங்க. ஸ்கூல்ல அவர் பிஇடியா இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சோ அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அங்க கிடைச்சது. உடுமல்பேட்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். அங்க பிரபாகர், எத்திராஜ்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் கோச் பண்ணிட்டு இருந்தாரு வீட்ல. எங்க வீட்ல நிறைய கண்ணாடி எல்லாம் உடையும். சோ அப்பா என்ன பண்ணாரு, அகாடமில போட்டுடலாம்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அகாடமில போய் போட்டாரு. அங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அங்க இருந்து கோயம்புத்தூர், அப்பா வந்து உடுமல்பேட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு. சோ அங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் டீம் ஆட ஆரம்பிச்சேன். அங்க வந்து குருசுவாமி சார் வந்து என் டேலண்ட்டை கொஞ்சம் ஸ்கவுட் பண்ணி அவர் உடுமல்பேட்ல இருந்து எனக்கு கோயம்புத்தூர் வர வச்சு ஸ்காலர்ஷிப் கொடுத்து. ஸோ அது ஒரு லாங் ஸ்டோரி, சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜேர்னி இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபேமிலி. ஏன்னா அவங்க என்ன இதுல பிலீஃப் வச்சாங்கன்னு தெரியல. அம்மாவும் சரி, எங்க அக்காவும் சரி. எங்க அக்கா எங்க 11th ஸ்டடீஸை காம்ப்ரமைஸ் பண்ணி உடுமல்பேட்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து படிச்சாங்க. எங்க அம்மா வந்து நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. என் அப்பா வந்து பயங்கரமான பிலீஃப் வச்சு எனக்கு அங்க கொண்டு வந்தாரு கோயம்புத்தூருக்கு. ஸோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஃபேமிலி. அண்ட் நவ் ஐ காட் மேரிட்
எனக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை இருக்காங்க. ஐ மீன் அவங்களோட சப்போர்ட் இம்மென்சிவா இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. பட் அத அவங்க எடுத்துக்கிட்டு என் ப்ரொஃபஷனல் அந்த மாரி. அத அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பதான் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. என் பையனோடயும் சரி, என் ஒய்ஃபோடயும் சரி. அவங்களோட சப்போர்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம். சூப்பர். ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அண்ட் இப்போ அ நீங்க கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஓகே நான் கிரிக்கெட்டர் ஆவணும் அப்படின்றது ஒரு ஒரு பாயிண்ட் எப்போ உங்களுக்கு தோணுச்சு? லைக் நான் இது இந்த பாயிண்ட் நான் வந்து கிரிக்கெட்டரா அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுதுல்ல. சோ அந்த ஒரு பாயிண்ட் டெஃபினிஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஏதாச்சும். இந்த பாயிண்ட்ல தான் நான் இந்த இல்ல ட முடிவெடுத்தேன். இல்ல எங்க அப்பா எனக்கு ஃபீட் பண்ணதுதான் சின்ன வயசுல இருந்து. ஸோ அப்ப வந்து அந்த 2003 ஆஸ்திரேலியாவுக்கு போய் இந்தியா ஆடுவாங்க. அந்த டைம்ல 4:00 5:00 மேட்ச் பார்க்க வைப்பாரு காலையில எந்திரிச்சு. எனக்கு அப்ப தூக்கம் முக்கியமா இருந்ததில்ல. ஒரு 1 ஹவர் மேட்ச் பார்த்துட்டு 6:00 கிரவுண்ட்ல இருக்கணும். டிரெஸ் பார்த்துட்டு என்ன போய் கிரவுண்ட்ல விட்டுருவாரு. எங்க அம்மா கூட என்ன திட்டுவாங்க, கொஞ்சம் தூங்கட்டுமே அப்படின்னு. பட் எங்க அப்பா வந்து என்ன அந்த மாதிரி ஃபீட் பண்ணி வளர்த்துட்டாரு. அண்ட் ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபிள் அதுல. ஏன்னா டெய்லியும் புதுசு புதுசா கத்துக்கலாம். ஐ மீன் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்ல வீட்ல. அதனால நான் எனக்கு கிரிக்கெட் தான் எனக்குன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் எங்க அப்பாவும் அவர் வந்து என்னோட டேலண்ட் பார்த்தாரு. அண்ட் அவர் ஸ்கூல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு. அவருக்கு அந்த டேலண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அண்ட் அவர்னால கிரிக்கெட் ஆட முடியல சின்ன வயசுல. அவருக்கு வந்து நான் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அண்ட் அப்பவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சின்ன வயசுலயே. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. உங்களோட கிரிக்கெட்டிங் ஐடியல் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ஐடியல்னா யாரு? ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். எனக்கு எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிடிக்கும். ஏன்னா அந்தந்த டைம்ல அவங்கவங்க நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா 2003 நான் கிரிக்கெட் பார்க்கும்போது அப்ப வந்து கங்குலி ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர்ல. ஏன்னா அவர் தான் அந்த கேப்டனெல்லாம் இருந்தாரு. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் கூட. அண்ட் கங்குலி, யுவராஜ், ரெய்னா அண்ட் ஹசி ரொம்ப பிடிக்கும். மேத்யூ ஹேடன் ரொம்ப பிடிக்கும். சங்ககாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ மீன் அந்தந்த ஸ்டேஜ்ல அப்படியே எனக்கு அவங்களோட கேம்ஸ் பார்த்து நான் காப்பி பண்ணுவேன். நான் வந்து ஸ்கூல் கோயம்புத்தூர்ல படிக்கும்போது சிஎஸ்கேவோட ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் நானு. நான் ரெய்னாவோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பேன். அத ஓகே. நான் ஃபோட்டோ என்கிட்ட லக்கிலி இருந்துச்சு. நான் வந்து சிஎஸ்கே ஆடும்போது ரெய்னாட்ட போய் காமிச்சேன். அவர்ட்ட போயிட்டு இந்த மாரி நான் ஒரு ஃபோட்டோல காமிச்சேன். ரெய்னாவோட போஸ்டர், அவரோட டீ ஷர்ட்ட நான் வரைஞ்சு ஒட்டி வச்சிருந்தேன். அவரோட ஜெர்சி நம்பர் 3. எனக்கு அந்தந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் லக்கிலி சிஎஸ்கேல இருக்கும்போது ரெய்னா இருந்தாரு, ஹசி இருந்தாங்க. எனக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககிட்ட இருந்து நெறைய கத்துக்க முடிஞ்சது. அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் கிரிக்கெட் கத்துக்க முடிஞ்சது. அந்த மாரி மேத்யூ ஹேடன்ட்ட என்னால பேச முடிஞ்சது. ஒரு வருஷம் நான் ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து அவரோட தனியா பேசியிருக்கேன். கிரிக்கெட்ட மட்டும் பத்தி. நான் சின்ன வயசுல பார்த்தவங்க எல்லாரையும் நேர்ல நான் பார்த்து என்னால பேச முடிஞ்சது. ஐ மீன் அதுவே என்னோட பிக்கெஸ்ட் பிளெஸிங்கா எதிர்பார்க்கிறேன். பட் அகைன் ஐபிஎல் இன்னும் எக்ஸல் ஆகி இன்னும் பெட்டரா ஆயிருந்திருக்கலாம். பட் ஆல்வேஸ் இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் ஸ்போர்ட்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் ஆன் தட் நோட். அண்ட் எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. இந்த நான் சொன்ன பிளேயர்ஸ்ல எனக்கு ரொம்பவே நான் பார்த்து வளர்ந்திருக்கேன். சூப்பர். இப்போ இப்போ அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் கேட்கிற கேள்வி அதுதான். இப்ப சிஎஸ்கே கேம்ப்ல வந்து நீங்க ஆக்ஷன்ல வந்து 20 lakhs பேஸ் பிரைஸ்க்கு நீங்க செலக்ட் ஆனீங்க. சோ இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல செலக்டர்ஸ் முன்னாடியே உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? இல்ல உங்கள நாங்க எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா? இல்ல ஜஸ்ட் சர்ப்ரைஸ் தான். இல்ல சிஎஸ்கே கேம்ப்ல வந்து நம்ம இந்த இதுல இருக்க போறோம் அப்படிங்கிறது. லைக் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? அந்த வருஷம் 2 இயர்ஸ் நாங்க பேக் டு பேக் வின் பண்ணியிருந்தோம். சையத் முஷ்டாக் அலி. அதுல என்னோட மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கும் நல்ல சீசனா போச்சு. எனக்கு ஐபிஎல் எடுப்பாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா, அந்த ஆக்ஷன் லிஸ்ட்லயே வந்து அந்த டாப் ஃபியூ செட்ஸ்லயே என்னோட பேர் இருந்துச்சு. அந்த டைம்ல எடுக்கல. இந்த செகண்ட் டைம் வரும்போது தான் எடுத்தாங்க அந்த ஆக்ஷன்லயே. அண்ட் லக்கிலி சிஎஸ்கே எடுத்தாங்க. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பெர்சனலி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அட்மையர் பண்ண ஒரு டீம். அண்ட் அந்த டீம்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. இந்த டீம்ல லெஜண்ட்ஸ் தான். இன்ஃபாக்ட் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. இன்க்ளூடிங் காசி சார் கூட ரொம்ப அப்ரோச்சபிளா இருப்பாரு. ஸோ ரொம்ப நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. சூப்பர் ப்ரோ. சோ இப்போ லைக் இந்த டிஎன்பிஎல் ஓட கிரெடிட் ப்ரோ. இப்போ டிஎன்பிஎல் வந்து நெறைய பேத்தோட தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் நெறைய பேத்தோட லைஃப் வந்து மாத்திருக்கு. லைக் முன்னாடி நாங்க விஜய் சங்கர் நாங்க இன்டர்வியூ பண்ணும்போதுமே அவர் அதான் சொல்லியிருந்தாரு. டிஎன்பிஎல் எக்கச்சக்க தமிழ்நாடு பிளேயர்ஸோட லைஃப் மாத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ வாட் இஸ் டேக் ஆன் டிஎன்பிஎல்? உங்களோட டிஎன்பிஎல் இருக்கிறதுனால லைக் இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல டிஎன்பிஎல் அஃப்கோர்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஆஸ்பைரிங் டு பிளே ஹையர் கிரிக்கெட். டிஎன்பிஎல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அண்டர் லைட்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் இந்த குக்காபுரா பால்ல விளையாடுறோம். அண்ட் ஸ்டாண்ட்ஸ், அந்த ஒரு மினி ஐபிஎல் மாதிரி தான் இந்த செட்டப் இருக்கும். அண்ட் டெஃபினட்டா இங்க இருந்து விளையாடுறவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் தமிழ்நாடு டீமுக்குலாம் வந்துடலாம். ஐ மீன் whoever performing well அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றவங்களுக்கு இட்ஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன்டு தி சையத் முஸ்டாக் அலி சைடு ஆர் எனி ஒயிட் பால் டோர்னமெண்ட். ஃப்ரம் தேர் அங்கிருந்து நீங்க ஐபிஎல் போகலாம். டிஎன்பிஎல் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு சர்க்கியூட்ல போறதுக்கான பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்மா நான் பாக்குறேன். ஆல் யங்ஸ்டர்ஸ், ஐ மீன்
தமிழ்நாடுல லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. பெட்டர் தென் ஐ மீன் ஒவ்வொருத்தங்களோட ஒருத்தங்க பெட்டரா தான் வந்துட்டு இருக்காங்க அப்கமிங்ல. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சர்க்யூட்ல போறதுக்கான பெட்டர் பிளாட்ஃபார்ம் டிஎன்பிஎல் தான். இதை விட பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. நான் அப்படிதான் வந்தேன். இப்போ என்னன்னா உங்களை இப்போ 2019ல ஒரு ஃபேவரட் சீசன் உங்களுக்கு டிஎன்பிஎல்ல. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இந்த வருஷம் ஒரு ஹரினிஷா சீனியர் பிளேயர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த சீனியர் பிளேயர் கேட்டகரிக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு நீங்க நிறைய பேர் தோணும் போது லைக் சொல்லும் போது நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் சீனியர் பிளேயரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஸ்டில் இந்த லேர்னிங்? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. பட் நான் 9th சீசன் விளையாடுறேன். அண்ட் இதுல வந்து லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. சில சீசன்ஸ் நான் அடிக்க மாட்டேன், சில சீசன்ஸ் அடிப்பேன். ஐ மீன் நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கறாங்க சீனியர் பிளேயரா. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு என்னன்னா பர்சனலி ஐ ஹவ் ஃபெல்ட் ஆப்வியஸா வந்து ஒரு டீம்ல வந்து நல்ல யங் டேலண்ட் ஒரு ஸ்கில் இருந்தா மட்டும் பத்தாது. நான் பர்சனலா ஃபீல் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஒரு டீமுக்கு. அண்ட் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க என்னதான் செஞ்சாலும் ஒரு தொழில்ல ஒரு ஜாப்லயே நீங்க ரொம்ப வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு மாதிரி அத்துப்படி ஆயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து இது நடக்க போகுதுன்னு தெரிய ஒரு எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இல்ல பேட்டிங் ஆடும்போது இது பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் சொல்லும் போது வயசாயிடுச்சோன்னு ஃபீல் ஆகுது. அதனால நான் கொஞ்சம் தாடிலாம் வைக்கிறது இல்லை. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல தாடிலாம் கூட எடுத்துறது. ஜஸ்ட் டு ஃபீல் யங் தான். ஏன்னா ஐ மீன் நான் வெறும் 28 தான். நான் இப்போ ஆகஸ்ட் வந்தாதான் 29. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரா போறதுமே வந்து ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து விளையாடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் 2-3 பசங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க. டீம்லயே என்கிட்ட பேசுவாங்க. ஸோ ஐ நீட் டு பி ஓப்பன். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நான் கொடுக்க பார்க்கணும். அண்ட் இட்ஸ் ஃபீல்ஸ் கிரேட் தான். ஏன்னா பை த டைம் இயர்ஸ் போக போக வயசும் போகும், எக்ஸ்பீரியன்ஸும் வரும். அண்ட் ஐம் டேக்கிங் இன் அ குட் வே. இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்ப ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி 14 இயர்ஸ் கிட் வந்து ஒரு 100 அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே ஒரு ஹோப்ஸ வந்து கேரி பண்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு டீனேஜ் பசங்க வந்து ஐபிஎல்ல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது லைக் எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னடா இப்படி அடிக்கிறானுங்க, என்ன இவ்வளவு மாதிரி கேம் எவால்வ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் தோணுங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் டேக் என்னவா இருந்துச்சு? ஐ மீன் ஆப்வியஸா ஃபியர்லெஸ் தான். இப்போ ஆயுஷ் மாத்ரே வந்து நிறைய ஹோப்ஸை கேரி பண்றான்னு நம்ம ஃபீல் பண்றோம். பட் அந்த பையன் அப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். ஃபீல் பண்ணி தானே அது வந்திருக்காது. அண்ட் அந்த அந்த 13 இயர்ஸ் ஓல்ட் பாய் வந்து அங்க 6 அடிக்கும் போது அவன் வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அவன் போய் எக்ஸ்பிரஸ் பண்றான். ஸோ நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் சரி எனக்குமே சரி, எப்பெல்லாம் நீ உங்களை எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அவுட்கம் மறந்துட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்ஜாய்மெண்டோட பண்ணா யூ வில் பி டிஃபரெண்ட் ஸ்டேஜ். எனக்கு இதுதான் தெரியும், நான் போய் பண்ண போறேங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் அட் எனி ஃபீல்டு நீங்க ஐடி ஜாப்லயுமே தப்பு பண்ண போறேன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தப்பா தான் டைப் பண்ணுவீங்க. இப்போ இந்த பால் அவுட் ஆயிருந்துச்சா அவுட் ஆயிடுவீங்க. ஸோ தாட் வைஸுமே என்ன ஆனாலும் பரவாயில்ல. சி இட்ஸ் மேட்டர் ஆஃப் கேம். இது வந்து நத்திங் எண்ட் ஆஃப் த லைஃப் கிடையாது. நான் அப்படிதான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேருக்கு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்வியஸா நான் கோயம்புத்தூர்ல எப்பெல்லாம் பண்ண குருசார்ட்ட ஒர்க் பண்ணுவேன். சென்னையில் இருக்கும்போது மாருதி ராகவ்னு ஒரு கிரிக்கெட்டரோட ஒர்க் பண்றேன். ஹி இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்டர். அண்ட் அவரு வந்து டெக்னிக்கலி கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. அண்ட் இட்ஸ் ஹெல்பிங் மீ வெரி வெல். இப்ப நான் காமா பேட்டிங் இருக்கு, அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பையனோட ஒர்க் பண்றேன். பிரீத்திங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்றேன். ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் காம். நீங்க அந்த சிச்சுவேஷன்ல காமா அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நீங்க அப்சர்வ் பண்ணாதான் உங்களால நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பேர் ராய் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன், ஐ திங்க் வாஷி எல்லாருமே அவங்களோட பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஹெல்பிங் மீ. பிரீத்திங் டெக்னிக்ஸ் தேவைப்படுது. ஒரு ஸ்டேஜ்ல டெக்னிக்கை டச் பண்றதுக்கு தேவைப்படுது. அண்ட் எப்பெல்லாம் முடியுமோ நான் கோயம்புத்தூர் குருசாமி சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாமே எதுக்கு பண்றேன்னா அல்டிமேட்டா நான் என் கேம் என்ஜாய் பண்றது. ஸோ இப்போ ஆயுஷ் மாத்ரே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோப்ஸை கேரி பண்றேன்னு நினைச்சாலே அங்க ப்ரெஷர் தான். ஸோ அந்த பையன் அப்படி நினைச்சிருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஹி வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப். பவர் பிளேல போய் அவனோட ரோலை கிளியரா பண்ணும். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட நீ என்ஜாய்மெண்டோட பண்ணீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எஸ்பெஷலி அது பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் அ கிரேட் ஸ்டேஜ். அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு இவங்களாம் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒர்க் பண்றேன். ஸோ இட்ஸ் பெட்டர். என்ன நான் காம் பண்ணிக்கிறதுக்கு காமா இருந்தா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். ஐ மீன் லாஸ்ட் கேம் ஐ வாஸ் டூயிங் தட். நான் கொஞ்சம் பிரீத்திங் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணேன். அண்ட் குருசாமி சார் சொன்ன வந்து பவுலர்ஸை செலக்ட் பண்ணி விளையாண்டேன். அண்ட் மாருதி ராகவ் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலி நான் கொஞ்சம் சவுண்டா இருக்கணும்னு பார்த்தேன். ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்றது எதுக்குன்னா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குள்ள போய் அல்டிமேட்டா. ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். அண்ட் கண்டிப்பா T20 கேம் எவ்வளவு இருக்கு 170 180 ரொம்ப ஈஸி ஸ்கோர் தான் T20 இப்போ. ஸோ 220 அடிச்சா சரி இந்த மேட்ச் கொஞ்சம் ஜெயிக்கலாம்ப்பான்னு ஒரு ஹோப் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல டெஃபினட்டா
நம்மளும் நம்மளோட கேம் அப் பண்ணணும். பட் அவங்களோட மெத்தட்ல பண்ணா பெட்டர். இப்ப எனக்கு வந்து நான் பாசிட்டிவ் கிரிக்கெட்டர். பட் நான் போயிட்டு எதிரடி இப்படி அப்படின்னு சுத்த மாட்டேன். அடிப்பேன். த்ரூ த லைன் அடிப்பேன். சோ அதுல என்ன நீ பெட்டரா பண்ண முடியும்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட கேமை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தாலே யூ வில் பி இன் a better stage. சூப்பர் ப்ரோ. ரொம்ப 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 தெளிவான ஒரு பதிலா சொல்லுங்க. இன்சைட்ஃபுல்லான ஒரு பதிலா சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் ஒரு கொஸ்டின். இந்த டிஎன்பிஎல் 2025ல உங்களோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனா ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல ஏன்னா இப்போ ஒரு டாப் 6 டாப் 7ஓட லீடிங் ரன் ஸ்கோரரா இப்ப 2 மேட்சஸ்ல இருக்கீங்க. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது பர்சனல் மைல் ஸ்டோன் அந்த மாதிரி வச்சிருக்கா? இல்ல ஜஸ்ட் கோ த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி? எனக்கு நத்திங் இந்த மைல்ஸ்டோன் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஒரு கோ வித் ஃப்ளோவும் சொல்ல மாட்டேன். ஐ நீட் டு என்ஜாய் மை கிரிக்கெட்டிங் ஜேர்னி. ஸோ எனக்கு வந்து மேட்ச் பிஃபோர் டே சம் ஆங்ஸைட்டி இருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்கணும். எனக்கு நெக்ஸ்ட் டே போய் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் என்ஜாய்மெண்ட் வேணும். பட் ஓவராலா டீம் கம் ஃபர்ஸ்ட். டீம் வின் பண்ண பார்க்கணும். டீமுக்கு என்ன தேவையோ அதை என்னால பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதை ஃபுல் என்ஜாய்மெண்டோட பண்ண பார்க்கணும். நான் அது அந்த அவுட்கம்ல வந்து நான் நல்லா பண்ணுவேன். அந்த எக்ஸ்பிரஸ் பண்றங்கிற மைண்ட் செட்ல பண்ணா நல்லா பண்ணுவேன். நல்லா பண்ணாட்டியும் வெல் அண்ட் குட். டீம் கம் ஃபர்ஸ்ட். டீம் வின் பண்ணா இன்னும் நான் சூப்பர் ஹாப்பி. ஸோ இப்ப எல்லாம் வந்து எனக்கு முன்னாடிலாம் தோத்தாலும் பரவாயில்ல. சின்ன வயசுல சொல்றேன். தோத்தாலும் நான் ரன் அடிக்கணும்னு இருந்துச்சு. ஹானஸ்டா. ஏன்னா நானும் ஹியூமன் தான். நானும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். டீம் வின் பண்ணணும்னு பார்ப்பேன். பட் டீம் தோத்தா நான் சோகமாலாம் இருக்க மாட்டேன். பட் இப்பெல்லாம் எப்படின்னா நான் பர்ஃபார்ம் பண்ணி டீம் நான் லூசிங் டீம்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ இப்பன்னு இல்ல ரீசெண்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாவே அந்த மாதிரி. எப்பெல்லாம் நான் தமிழ்நாடுக்கு வர ஆரம்பிச்சனோ சைட் முஸ்டகிலில இருந்து இட் ஸ்டார்டட் வின்னிங் ஹேபிட்டா இருந்தா ரொம்ப அது ஒரு நல்ல ஃபீல். வின் பண்ணிட்டு மேட்ச்க்கு வந்தீங்கன்னா ஐ மீன் ரூமுக்கு வரும்போது இட்ஸ் a வெரி ஹாப்பி ஃபீலிங். இப்ப நான் அதை தேடி தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன டீமுக்கு நான் பண்ண முடியும் அண்ட் வித் என்ஜாய்மெண்ட் நான் என்ஜாய் பண்ணி ப்ரெஷர் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. அது போதும். இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப்ங்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன். ஸோ எனக்கு மைல் ஸ்டோன்ஸ் கவலை இல்லை. வின் பண்ணும். அட் தி சேம் பாயிண்ட் டீமுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண போகணும் வித் ஃபுல் என்ஜாய்மெண்ட். சூப்பரா சொன்னீங்க. அண்ட் டிஎன்பிஎல் 2025க்கு என்னோட டேக் ஆஃப் டைம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் சீசனா சேலம் ஸ்பாட்டனுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சோ எஸ் ப்ரோ, இன்னொரு இன்டர்வியூ கண்டிப்பா நீங்க டேக் ஆஃப் ஸ்டெப்ஸ்க்கு நேர்ல கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். டிஎன்பிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேர்ல கொஞ்சம் ஃப்ரீயா வரலாம். இந்த இன்டர்நெட் இஷ்யூல இல்லாம நேர்ல உட்கார்ந்து பேசலாம். கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ. சோ மக்களே, சோ வேற ஒரு கெஸ்டோட வேற ஒரு ஷோல உங்களை சந்திக்கிறேன். அல்ஜித் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ். தேங்க்யூ.